ட்ரேடிங்ல நிறைய பேர் ஒரு விஷயத்துல மாட்டி தவிக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 100% ஜெயிக்கிற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இத கண்டிப்பா கேளுங்க. கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அந்த தேடலை நிறுத்துறது தான். இந்த சைக்கிள் உங்களுக்கு பழக்கமானதா இருக்கா? இதுல தான் நிறைய ட்ரேடர்ஸ் மாட்டிக்கிறாங்க. சீக்கிரமே உங்க சார்ட்ல ஒரே இண்டிகேட்டரா இருக்கும். கடைசில ஒண்ணுமே புரியாம ஒரே குழப்பம்தான். இப்படி ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப்பை தேடுறதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓவர் ஆப்டிமைசேஷன். இதனால நஷ்டம் தான் வரும். இப்ப ஒரு முக்கியமான உண்மைய நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் மார்க்கெட்டோட அடிப்படை விதி. ஜெயிக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் இத ஒத்துப்பாங்க. நஷ்டம் வர்றது ட்ரேடிங்ல ரொம்ப சகஜம். அப்போ பெர்ஃபெக்ஷன் இலக்கு இல்லன்னா அப்புறம் எது இலக்கு? அதுக்கு பதில் ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கு. உங்க வெற்றிக்கான மந்திரமே இதுதான். பெர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். சரி, இந்த 2 வகையான ட்ரேடர்ஸையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இவங்களோட முடிவுல பெரிய வித்தியாசம் இருக்கும். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிம்பிள் பிளானை விடாம ஃபாலோ பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ கன்சிஸ்டன்டா இருக்க என்ன பண்ணணும்? இதோ 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அடுத்த 90 நாளைக்கு புதுசா தேடாம ஒரே ஒரு சிம்பிள் பிளான்ல மட்டும் கவனம் வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.